அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, ஒரு திரைப்பட நகைச்சுவை காட்சியில் செந்தில் சொல்லுவார், நான் 8வது பாஸ்னே, நீங்கள் 10வது ஃபெயில்னே என்று கூறி சிரிப்பார். அப்போது நமக்கு கூட ஒரு சந்தேகம் வந்துவிடும், இதில் எது உயர்ந்தது என்பதில். மயிரை கட்டி மலையை இழுத்தால் வந்தால் மலை, போனால் மயிர் என்ற உதாரணமும், கனி நிறைந்த மரத்தில் கல்லறிந்தால் விழுவது கனி என்றால் லாபம், இழந்தால் வெறும் கல்தானே என்று சொல்பவரும் உண்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த குறளை எழுதும்போது இப்படியெல்லாம் கூட வள்ளுவர் நினைத்திருப்பாரா? அந்த குறள் என்ன? காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. என்னது வள்ளுவர் முயல், யானை, அம்பு, வேல் என்று வேட்டையாடுவதில் மிகச்சிறந்த வல்லுனர் போல பேசுகிறாரே. அதாவது முயலை அம்பெறிந்து, அதாவது வேட்டையாடி வெல்வதை விட யானையை வேல் எறிந்து வேட்டையாடி தோற்பது இனிது என்கிறது இந்த குறள். வேட்டை என்பது ஒரு பொழுதுபோக்கு, அதனால்தான் அதை குறிக்கும் வகையில் இனிது என்ற பதத்தை பயன்படுத்துகிறார் வள்ளுவர். அதாவது யானையை வேட்டையாடும் அந்த அனுபவமே இனிமையானது என்கிறாரோ என்னவோ. யானையை போர்க்களத்திலும் கொல்லலாம், ஆனால் போர்க்களத்தில் முயல் இல்லையே. முயலை கொல்ல ஒரு காரணம் வேட்டை என்பதாகவே இருக்க முடியும். ஆகவே இந்த குறள் வேட்டையை குறிப்பதாகும். இதில் மேலும் ஏதாவது நுணுக்கத்தை வைத்திருப்பாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? முயலை அம்பு விட்டுதான் வேட்டையாடுவார்கள். வேலெறிந்தால் முயல் சாகலும், ஆனால் அதன் இறைச்சி அதன் பின் உணவுக்கு பயன்படாது. அதே போன்று உருவில் மிகப்பெரிய யானையை அம்பு விட்டு கொல்ல முடியாது, வேலெறிந்தே கொல்ல வேண்டும். ஆக முயலுக்கு அம்பு கருவி, யானைக்கு வேல்தான் ஆயுதம் என தெளிவாக ஒரு வேட்டைக்காரனுக்கு உரிய நுணுக்கத்துடன் விவரிக்கிறார் நமது ஐயன். அதை தவிர இன்னொன்றும் இருக்கிறது. அதாவது சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதிய உரையில் சொல்வது போல, காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கொன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது. இந்த குறள் படைச்செருக்கு அதிகாரத்தில் வருகிறது. ஒரு வீரனிடம் ஏராளமான போர்க்கருவிகள் இருந்தாலும் எந்த கருவியை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீரத்திற்கு பொருந்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அதாவது காட்டில் முயலை குறிதவறாமல் எய்தும் அம்பை காட்டிலும் யானையை எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் பெருமை உடையது என்பது பாடலின் பொருள். அதாவது தோல்வியை கூட பெருமை என கூற வருகிறார் வள்ளுவர். வலியற்றவுடன் மோத உள்ளுவதே வீரருக்கு அழகு என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இதை கொன்று உண்பதன் பொருட்டு முயல் வேட்டைக்கு காட்டுக்குள் செல்பவன் வெறும் அம்பை மட்டும்தான் எடுத்து செல்வான். அவ்விதம் முயலை கொன்ற அம்புடன் ஊருக்குள் திரும்பி வருவான். இன்னொருவனும் தொல்லை தரும் யானையை அடக்கவோ அல்லது அதன் தந்தத்தை அடைவதற்கோ யானை வேட்டைக்கு போகிறவன் அவன் வேல் எடுத்து கொண்டு போவான். பருத்த உடல் கொண்ட பெரு விலங்கான யானையை தள்ளி நின்று தாக்க முடியாது, அருகில் சென்றுதான் அதனுடன் போராட வேண்டும். சில வேளைகளில் யானையை கொல்ல விடுத்த வேல் குறி தவறி யானை தப்பித்து கூட சென்றுவிடும். தன் முயற்சியில் தோல்வியடைந்து தளர்ச்சியுடன் வேலை எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்புவான் இன்னொருவன். ஆனால் இந்த 2 வேட்டைக்காரர்களில் யாரை பெருமைக்குரியவர் என்று அந்த ஊர்க்காரர்கள் நினைப்பார்கள்? யானை வேட்டைக்காரனைத்தானே. இதைத்தான் சொல்கிறார் வள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அவர் உள்ளம் அல்லவா? எளிய விலங்கினை வீழ்த்தி வெற்றி பெறுதலினும் ஆற்றல் நிறைந்த விலங்கினை தாக்கி தோல்வி பெறுதல் மேல் என்று சொல்கிறார். அதுபோல வீரமில்லா பலரான பகைவரை வெல்வதை விட வீரமுடன் பொருத வரும் படைத்தலைவன் போன்ற ஒருவனை வெல்ல முயன்று தவறினால் கூட அது வீரனுக்கு செருக்கு பயக்கும் என்கிறது இந்த குறள். செருக்கு என்பது ஒரு விதமான தற்பெருமை, கர்வம் என்று சொல்லலாம்.
வீரப்பிரதாபம் என்று சொல்லலாம். சற்று எதிர்மறையான குணம் என்றாலும் சண்டையில் இதெல்லாம் சகஜம்தானே. இங்கே நம் நினைவுக்கு வருவது உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற ஊக்கமுடைமை அதிகாரத்தில் வருவதை எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது என்கிறார் வள்ளுவர் இன்னொரு குறளில். இந்த குறளில் அவர் சொல்ல வந்த கருத்துதான் என்ன? இந்த குறள்களில் அவர் ஒரு பெரிய மேலாண்மை நுணுக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எளிதில் வெற்றி பெறக்கூடிய சிறிய இலக்கினை விட பெரிய நோக்கத்திற்கு அதை அடைய வேண்டி போராடி தோல்வியுற்றால் கூட அதுவே மிக சிறந்தது என்று பொருள் கொள்வதுதான் சரியாக இருக்கும். அதாவது இலக்கு என்பதை தீர்மானித்த பின் அதற்கு ஏற்ற ஆயுதம் அல்லது செயல்முறை வேண்டும். அதைத்தானே இன்னொரு குறள் சொல்வார், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின் என்று. இப்பொழுது சிறிய இலக்கில், அதாவது நமக்கு அதிகம் தேவைப்படாத ஒரு இலக்கை நோக்கி தேவைக்கு அதிகமாக சக்தியையோ கருவியையோ காலத்தையோ பயன்படுத்துவதை விட பெரிய நோக்கத்துக்காக பெரிய இலக்கிற்காக அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் பெரிய இலக்கை அடைவதற்கு துணை புரியும் படிப்படியான வெற்றி முறைகளையும் கையாள வேண்டும். அதாவது ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள முதலில் உள்ளூர் போட்டிகளில் சாதிக்க வேண்டுமல்லவா? சிறிய இலக்கில் காணும் வெற்றியை விட பெரிய இலக்கில் முயன்று தோற்றாலும் பரவாயில்லை என்கிறார் வள்ளுவர். ஏன், அதில் கற்கும் படிப்பினை அடுத்த முயற்சியில் வெற்றி பெற பயன்படும். முயன்று தோற்றாலும் மனம் நிறைவு கொள்ளும் என்பதுடன் அவ்வாறு தோற்றவர்கள்தான் வென்று சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக அறிவோம். என்ன நண்பர்களே, அற்ப விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதை விட விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிப்பதே சிறப்பு என்பது வள்ளுவர் கருத்து. அதாவது சிற்றின்ப செயல் தாண்டி பேரின்ப வேட்டை, அதாவது வேட்கையை மனதில் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். என்ன நண்பர்களே, இத்துடன் இந்த இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கருத்துடன் உங்களை சந்திக்க விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.